அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாநகராட்சி ஆரம்ப பள்ளி ஹாமீம்புரம் மேலப்பாளையம் பாளையங்கோட்டை நகர் ஒன்றியம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஆசிரியர் திருமதி என் எமில் கிங்ஸ்லி மனோவாகிய நான் இணையவழி கல்வி வானொலியோடு இணைந்து எனது வெற்றி பயணத்தை தொடர்ந்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 2022 வருடம் அது. கொரோனாவின் கோர தாண்டவம் நிறைவடைந்திருந்த காலம் அது. முதலாக எண்ணும் எழுத்தும் திட்டம் நம் அனைவருக்குமே அறிமுகப்படுத்தப்பட்ட பொன்னான தருணம் அது. அப்போது கருத்தாளர் பயிற்சிக்காக சீதபற்பநல்லூருக்கு நான் சென்றிருந்தேன். அவ்வேளையிலே வேறு ஒன்றியத்திலிருந்து வருகை தந்திருந்த பெண் ஆசிரியர் ஒருவர் எனக்கு இணையவழி கல்வி வானொலியை அறிமுகப்படுத்தினார். தைரியமாக தனியொருவனாக பேசுவதற்கான சூழல் அமைவு எம் பள்ளியிலேயே மாணவர்களுக்கு தினமும் அமைகின்ற காரணத்தினாலே நான் வேண்டாம் என்று கூறி இணையவழி கல்வி வானொலியின் இனிய சேவையை புறந்தள்ளினேன். மீண்டும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் நான் தற்செயலாக காண நேரிட்ட புகைப்படத்தில் மாணவர்களுக்கு இணையவழி கல்வி வானொலி அளித்திருந்த பதக்கங்களும் சான்றிதழ்களும் என்னை கவரவே எம் பள்ளி மாணவர்களுக்கு அவைகளை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஆவலில் களம் இறங்கினேன். நீரின் ஆழம் தெரியாத வேற்றூர் மனிதர் போலவே நானும் முதலில் சற்று தயங்கினேன், பதறினேன். 1000 கேள்வி கணைகளோடே பயணித்தேன். ஆஹா, அற்புதம்! நடப்பதெல்லாம் கனவா நனவா? நான் குறிப்பிட்டிருந்த எண்ணிக்கையில் சான்றிதழ்கள் அனைத்தும் என் கரங்களை வந்தடைந்தபோது நான் அடைந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை. என் தொடக்க நுழைவின் போது என் சந்தேகங்களுக்கெல்லாம் சற்றும் சலிப்பின்றி களிப்பாக பதிலுரைத்த இணையவழி கல்வி வானொலி வடிவமைப்பாளர் மற்றும் நல்லாசிரியர் திரு கார்த்திக் ராஜா ஆசிரியர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை இக்காணொளி வழியே தெரிவித்துக் கொள்வதில் பேருவகை கொள்கிறேன். செலவழிக்கும் நேரங்களையெல்லாம் சேமிக்கும் பழங்களாக மாற்றும் இன்றைய மக்கள் கூட்டம் நடுவினிலே விந்தையது பார்த்தாயா மனமே, விந்தையிலும் விந்தை. ஆதாயம் இல்லாமலே அரசு பள்ளி ஆசிரியர்கள் இணைந்த கூட்டு அர்ப்பணிப்பின் முயற்சி இது. கோடி பணம் கொடுத்தாலும் கிட்டாத மன நிறைவு மகிழ்ச்சி அது. கூலி ஏதும் வாங்காத குழுப்பணிகள் ஆயினும் குறை சொல்ல தேடியும் தென்பட எதுவுமே இல்லை. எப்படி அப்பா இப்படி, எப்படி அப்பா இப்படி என அதிசயித்து நின்றேன். ஆச்சரியத்தில் அகமகிழ்ந்தேன். உற்சாகத்தில் ரெக்கை கட்டி பறந்தேன். வரைய வரைய சித்திரமும் கைப்பழக்கமாகும், பேச பேச செந்தமிழும் நாப்பழக்கமாகும் என்ற ஔவையாரின் வெண்பா 7 தனிப்பாடலின் கூற்றை தாங்கியே கொரோனாவில் உதித்த புதுமை திட்டம் இணையவழி கல்வி வானொலி திட்டம். மலர்களாய் சிரிக்கும் மாணவ கண்மணிகளுக்கு மகுடமாய் அமைந்ததுதான் உங்கள் திட்டம். தோட்டத்தில் காணும் மலர்கள் யாவும் மாலையில் வாடிவிடும். என்றும் வாடா மலர்களாம் எம் பள்ளி குழந்தைகள் சான்றிதழ்களை பெற்றபோது அடைந்த சந்தோஷத்தை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. இது உண்மையிலும் உண்மை. வானொலியில் பேசப் போகிறேன் என்று எம் குழந்தைகள் சக தோழமைகளுடன்
சாகசம் புரிந்ததைப் போன்று பகிர்ந்ததை கேட்பதற்கு 1000 காதுகள் வேண்டும். குரல் பதிவுகளை பதிவு செய்யும் முன்பாக தன்னை அறிமுகம் செய்யும் விதத்தை கற்றுக்கொண்டார்களே, அது அருமையிலும் அருமை. என் வகுப்பறையில் உள்ள 55 மாணவர்கள் நடுவினிலே வானொலியில் பேசியதன் மூலம் ஒரே நாளில் பிரபலமான வானொலி குழந்தைகள் நெஞ்சை நிமிர்த்து நின்ற மிடுக்கு முண்டாசு கவி பாரதியின் வீரத்தை நினைவூட்டியது எனக்கு. எம் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு மட்டும் தகவலை தந்துவிட்டு எனதருமை குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு சுதந்திர தின விழாவிற்கான நிகழ்ச்சிகளை பட்டியலிட்டு பங்கேற்றிடுங்கள் என்று குழு செய்தி ஒன்றினை புலனத்தில் பதிவிட்டேன். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போலே குறுகிய கால இடைவெளியில் சிறப்பாக செயல்பட்டார்கள் எம் பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்கள். அவர்களின் ஊக்கத்திற்கும் ஆக்கத்திற்கும் ஒத்துழைப்பிற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை இதன் வழியே தெரிவித்துக் கொள்வதில் பூரிப்படைகிறேன். இணையவழி கல்வி வானொலியை பற்றி பகிர்ந்ததுமே தாராளமாக தலையசைத்து மனமுவந்து பரிசுகள் வழங்கிய நல்லாசிரியராம் எம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றிகளை இதன் வழியே தெரிவித்துக் கொள்வதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு உற்சாகமூட்டும் தருணத்திற்காக மறைமுகமாக வைக்கப்பட்டிருந்த இணையவழி கல்வி வானொலியின் செய்தியது வெட்ட வெளிச்சமானது சுதந்திர தினத்தன்று. இதோ இப்போது நீங்கள் காணவிருப்பது சுதந்திர தினத்தன்று இணையவழி கல்வி வானொலி பற்றிய எனது உரையின் சிறு பகுதி. ஆன்லைன் கல்வி ரேடியோ பற்றிய எளிய அறிமுகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பேருவதை கொள்கிறேன். இச்சேவையானது 2020 ஆண்டு நவம்பர் மாதம் கொரோனா காலகட்டத்தில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் திரு கார்த்திக் ராஜா என்பவரால் தொடங்கப்பட்டது. பள்ளிகள் இயல்பாக இயங்க ஆரம்பித்த பின்னும் கூட இச்சேவையின் பயன் மிகுதி காரணமாக இன்றளவும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரை அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் ஏறக்குறைய 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய குரல் பதிவுகள் இத்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. நம் பள்ளியின் சார்பாக முதல் முறையாக 11 குரல் பதிவுகளை நாம் கொடுத்திருக்கிறோம் என்பதை உங்களுடன் மகிழ்வோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த குரல் பதிவை www.tmkalviradio.in என்ற இணைய பக்கத்தில் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன், www.tmkalviradio.in என்ற இணைய பக்கத்தில் நீங்கள் கேட்கலாம். மாணவர்களின் வாசிப்பு திறன் மற்றும் பேச்சாற்றலை பலப்படுத்துவதற்கும் கற்றலை வலுப்படுத்துவதற்குமான தன்னார்வ செயல்பாடுகளை முன்னெடுத்து அரசு பள்ளி ஆசிரியர்களின் தன்னார்வ கூட்டு முயற்சியாக இச்சேவை தொடர்ந்து பயணித்து வருகிறது. இந்த எளிய தொழில்நுட்பத்தினை மேலும் மேற்கொள்ளும் விதமாக மின்மினிகள் மின்னும் நேரம், நம் மக்கள் குரல் பதிவு, சிறப்பு பகுதி, என் மேடை, மின்மினிகள் மின்னிதழ் போன்ற சிறப்பான செயல்பாடுகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஆன்லைன் கல்வி ரேடியோவின் ஆகச் சிறந்த சிறப்பு என்னவென்றால், மாணவர்களின் குரல் பதிவுகள் இணைய பக்கத்தில் பதிவேற்றி வைக்கப்பட்டுள்ளதால் எத்தனை வருடங்கள் கடந்தாலும் மாணவர்கள் தங்கள் இளம் வயது குரல் ஒலிகளை மீண்டும் கேட்க முடியும். எத்தனை வயது ஆனாலும் கூட அந்த குரல் ஒலிகளை நீங்கள் மீண்டும் கேட்க முடியும். பின் நாட்களில் அந்த இனிமையான நினைவலைகள் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த நாட்களிலே தனது குரலை தானே கேட்கும் போது மாணவர்கள் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகின்றனர். தனது பேச்சில் உள்ள கருத்து பிழையையும் அடையாளம் காண்கின்றனர். ஆகவே கற்றலின் ஆர்வம் ஏற்படுகிறது. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், காலத்தின் கட்டாயம் கருதி. மேலும் இதை பற்றிய தகவல்கள் தேவைப்படுவோம் என்னிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். இங்கே சுமையில்
குரல் பதிவுகள் உங்களுக்கு கேட்கும். அது ஏதோ ஒரு உற்சாகத்தை, நல்ல ஒரு மாற்றத்தை உங்களிலே ஏற்படுத்தும் என்பது நிச்சயம். வருகைக்கு புரிந்திருக்கும் அனைவரும் தயவு செய்து ஸ்கேன் செய்ய மறவாதீர்கள். நன்றி. எங்களது சிறப்பு விருந்தினராக ஆற்றல் மிகு மாமன்ற உறுப்பினர் திரு ரசூல் மைதீன் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். அன்னாரின் பொற்கரங்களிலே எம் பள்ளி குழந்தைகள் இணையவழி கல்வி வானொலி வழங்கிய சான்றிதழ்களை பெற்றபோது குழுமியிருந்தோர் எழுப்பிய கரவொலிகள் விண்ணை பிளந்தது. அக்காட்சிகளை இப்போது காண்போமா? இப்போது இணையவழி கல்வி வானொலியை பயன்படுத்தி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கான சான்றிதழும் பரிசும் வழங்கப்படவிருக்கிறது. மாணவர்களின் பெற்றோர் வருகை தந்திருப்பீர்கள் என்றால் தயவு செய்து நீங்களும் முன்பாக வந்து சான்றிதழை பெற்றுக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சான்றிதழை நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அவர்கள் வழங்குவார்கள். பரிசினை நம்முடைய திரு அஜப் அவர்கள் வழங்குவார்கள். அப்துல்லா வாங்க, பெற்றோர் வாங்க. பெற்றோர் வாங்க. பரிசு வழங்கிய அஜப் அவர்களுக்கு தொடர்ந்து பரிசு வழங்க சாகர் அவர்களை அழைக்கிறேன். பெற்றோர் வாங்க. அகமது ரோஷன் பெற்றோர் வாங்க. ஆஃபியாவுடைய பெற்றோர் வாங்க. ருமானா சிங், ஐநூற்று 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயிலும் எம் மாநகராட்சி ஆரம்ப பள்ளி ஹாமீம்புரம் மேலப்பாளையத்தில் பணியாற்றும் எம் பள்ளி ஆசிரியர்கள் அனைவருமே அர்ப்பணிப்பின் சிகரங்கள்தான். ஒரு பெண்ணாசிரியர் ஓடி வந்தார். நீங்கள் எப்படி எங்களிடம் சொல்லாமல் உங்கள் வகுப்பறை குழந்தைகளுக்கு மட்டும் சான்றிதழ்கள் பெற்றுக் கொடுக்கலாம் என கோபித்து கொண்டார். வேறொரு ஆசிரியரோ வாடியே நின்றார்.
நீங்கள் எப்படியாவது எனக்கு படிப்படியாக சொல்லித்தாருங்கள். என் வகுப்பறை குழந்தைகளும் சான்றிதழ்கள் பெற வேண்டும் என்றார் ஆர்வத்தோடு, ஆதங்கத்தோடு. மற்றொரு ஆசிரியரோ மனம் மகிழ்ந்து நின்றார். தான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பணியாற்றிய பள்ளியிலே அக்குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் பெற்றுத்தந்த பொன்னான தருணங்களை மன மகிழ்வுடன் பகிர்ந்து கொண்டார். SMC தலைவி திருமதி சையதலி ஃபாத்திமா அவர்களும் மற்றும் SMC உறுப்பினர்கள் யாவரும் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்றே உரக்கச் சொல்லி உளம் மகிழ்ந்தனர். அங்கே நின்றிருந்த பெற்றோர்கள் யாவரும் ஏக்கமான கண்களோடே தங்கள் குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா என வினா தொடுத்து வீடு திரும்பினர். பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா என்பது போன்றது இணையவழி கல்வி வானொலி. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போன்றது என்னுடன் பணிபுரியும் சக ஆசிரியர் ஒருவரின் பின்னூட்டம். கேட்போமா அதை? அனைவருக்கும் வணக்கம். நான் திருநெல்வேலி மாநகராட்சி ஆரம்ப பள்ளி ஹாமிபுரம் மேலப்பாளையம் பள்ளியிலிருந்து திருமதி ஹேமா ஆசிரியர் பேசுகிறேன். இணையவழி வானொலி கல்வி இது ஒரு அற்புதமான படைப்பு. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு இதை பற்றி தெரிய வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் இருந்தது. எமது பள்ளி மாணவர்கள் அந்த சான்றிதழை வாங்கும்போது அவங்களோட சந்தோஷத்தையும் ஆர்வத்தையும் பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் நானும் பங்கு கொள்ளணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். எங்கள் பெற்றோர்களும் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறார்கள். வருகின்ற காலத்தில் எமது பள்ளி மாணவர்களின் படைப்புகளையும் இணையவழி வானொலி கல்வியில் பதிவேற்றம் செய்யும் தருணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம். இந்த இணையவழி வானொலி கல்வியை பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்தின எமது உடன் பயின்று வரும் ஆசிரியர் அவர்களுக்கு மிக்க நன்றி. இதன் மூலமா மாணவர்களோட பேச்சாற்றல் அதிகரிக்கிறதுங்கிறத நாங்கள் கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, அவங்களோட ஆர்வம், அந்த ஆர்வத்துக்கு அளவே இல்லை. இது ஒரு சின்ன படிக்கல் மாதிரி இருக்கு. அவங்களுக்கு சின்ன படிக்கல் பெரிய படிக்கலுக்கு உதவும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்களுக்கு இது உதவிகரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட பேச்சாற்றல், பேச்சு திறமை, சொல்லாற்றல் எல்லாமே இதை வளர்க்குது. இந்த அமைப்பை உருவாக்கணும் அத்துணை ஆசிரியர்களுக்கும், இதில் ஆர்வமா பங்கேற்றிருக்கிற அத்துணை ஆசிரியர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு இணையவழி வானொலி கல்வி நம்ம மாணவர்களோட கல்வி வளர்ச்சியில ஒரு மைல்கல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லை. அந்த அளவுக்கு இது ஒரு அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பெற்றோரும் கூறிய பின்னூட்டங்களை தொகுக்க முடியவில்லையாயினும் ஒரு சிலரின் பின்னூட்டத்தை ஒரு பெருமழையின் சிறு சாரல் போலவே உங்களுக்கு தருகிறேன். அன்பு பெற்றோர்களின் இதயத்தில் இருப்பது என்ன? கேட்போமா? வணக்கம் மேடம், நான் துபாயிலேருந்து அப்துல்லாவோட மாமா பேசுகிறேன். நாங்கள் பார்த்தோம் அந்த ஆன்லைன் இணையவழி கல்வியோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம். ரொம்ப சூப்பராக பேசியிருக்கான் அப்துல்லா. எங்கள் அக்கா பையன் பேசியிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோடய ஒய்ஃப் கூட சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சூப்பராக பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம படிக்கையில் இந்த மாதிரிலாம் இல்லையே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தமும் இருந்தது. இருந்தாலும் நம்ம அக்கா பையன் இந்த மாதிரி அப்துல்லா பேசியிருக்காப்புல அப்படின்னு அதை தேடி ஆன்லைனில் பார்க்கும்போது ரொம்ப
மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என் பெயர் நாகூர் மீரால். என் பையன் ஹைச் ரில்வான். என் பையன் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் படிக்கிறான். ஹாமிம்புரம் தெற்கு தெரு, பாளையநகர் ஒன்றியம், திருநெல்வேலி மாவட்டம், மேலப்பாளையம். என் பையன் ஆன்லைன் கல்வியில் சுதந்திர தினத்தை பற்றி கவிதை சொன்னான். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. என் பையனோட டீச்சர் எம்இ டீச்சருக்கும், தலைமை ஆசிரியருக்கும், உதவி ஆசிரியருக்கும், இன்னும் அந்த ஸ்கூலுடைய எல்லா டீச்சருக்குமே நான் நிறைய நன்றி சொல்கிறேன். அவங்க எல்லாருமே முயற்சி செய்ததால் தான் என் பையன் ரில்வான் ஆன்லைனில் பேச முடிந்தது. பேசியதற்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் பரிதா பானு பேசுகிறேன். மாநகராட்சி ஆரம்ப பள்ளி, ஹாமின்புரம், மேலப்பாளையம், பாளையங்கோட்டை நகர் ஒன்றியம், திருநெல்வேலி மாவட்டம். என் மகன் அர்ஷத் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கின்றான். ஆன்லைன் கல்வி ரேடியோவில் கலந்துக்கிட்டான். அதன் மூலம் அவன் சுதந்திர தினத்துக்கு ஸ்பீச்சும் ஒரு தமிழ் கவிதையும் எடுத்து நல்லா பேசினான். அவன் பேசும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. என்னன்னா, அவன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அவன் ரொம்ப ஆர்வமாக ஆன்லைன் கல்வி ரேடியோன்னு சொல்லும்போது அவனுக்குள்ள என்னமோத்தில் ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருந்தான். அது பேசுனதை அழகான முறையில் பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசினான். அது பேசுனது நாங்கள் ரிட்டன் கேட்க முடியுமான்னு தெரியல. கேட்டதுக்கு அப்புறமா அவங்க அனுப்புனதுக்கு அப்புறமா ஒரு சில நாட்களில் அந்த கிளாஸ் டீச்சர் எங்களுக்கு உங்கள் பசங்க பேசுனதை நாங்கள் லிங்க் அனுப்பியிருக்கோம், அதை நீங்கள் கேளுங்கன்னு சொன்னதும் இவ்வளோ சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். அதை கேட்டதுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் சரி, எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் சரி, பையனுக்கும் முதற்கொண்டு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு சில நாட்களில் அவங்க சர்டிஃபிகேட்ஸ் தந்தாங்க அதுக்காக. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை இவ்வளோ தூரம் நாங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோன்னா அதுக்கு அந்த கிளாஸ் டீச்சர் தான் காரணம். அவங்க நம்ம பசங்க இதில் கலந்துக்கணும், பேசணும், இதில் கலந்துக்கணும்னு அவங்களோட முயற்சி எங்களுக்கு ரொம்ப பாராட்டத்தக்கக்கூடியதாக இருந்தது. அதனால் அந்த கிளாஸ் டீச்சருக்கு தான் இது எல்லாமே, வேறு எதுவும் சொல்ல முடியாது. கிளாஸ் டீச்சருக்கு தான் இது. அவங்க முயற்சி பண்ணனால தான் இது நடந்தது. அதுவும் இந்த பையன் பேசுனது அந்த வாய்ஸ் நீங்கள் எப்போனாலும் கேட்டுக்கலாம். இதை வச்சு நீங்கள் எப்போனாலும் பெரியவன் ஆனதுக்கப்புறம் கூட அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் கேட்டுக்கலாம்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆன்லைன் கல்வி ரேடியோ இதன் மூலமாக நாங்கள் ரொம்பவே பயனடைகிறோம். கிளாஸ் டீச்சருக்கு ரொம்ப தேங்க்ஸ், பிரின்சிபல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மாநகராட்சி ஆரம்ப பள்ளி ஹாமின்புரத்திலிருந்து பேசுகிறேன். என் பெயர் முகமது மீரால். எனது பையன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஆன்லைன் கல்வி ரேடியோவில் அவன் கொடிக்காத்த குமரனை பற்றி பேசினான். அவனுக்கு அதை பற்றி பேச ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவனுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அது சான்றிதழ் கொடுத்து அவன் பாராட்டினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதை பற்றி நான் எல்லார்ட்டையும் சொன்னேன், எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. இது திருப்பி அவன் பேசின அந்த ரெக்கார்டு கேட்கவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதை ஏற்பாடு பண்ண ஹெட் மாஸ்டருக்கு, டீச்சருக்கு, தன்னார்வலருக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் முகமது வனிஷாவின் அப்பா சதாம் ரசூல் மைதீன் பேசுகிறேன். திருநெல்வேலி மாநகராட்சி ஆரம்ப பள்ளி ஹாமிம்புரத்தில் மேலப்பாளையத்தில் இருந்து நான் பேசுகிறேன். நான் இந்த இணையவழி கல்வி வானொலி பதிவுகளை கேட்டு மிக்கற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வானொலியில் என் வீட்டில் உள்ள அனைவருக்கும் தெரிவித்து காட்டினேன். இந்த வானொலி மூலமாக குழந்தைகளின் பேச்சு திறமையை அதிகரிப்பதற்கு தூண்டும் விதமாக அமைகிறது. இதனால் குழந்தைகளுக்கு தமிழ் வழியிலும் ஆங்கில வழியிலும் சரளமாக பேசுவதற்கு உறுதுணையாக இருக்கிறது. மேலும் இந்த வானொலி இணையவழி கல்வி மூலம் எங்களுடைய குழந்தைகளின் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு அதிகம் ஆர்வம் ஊட்டுகிறது. இதனால் அனைத்து குழந்தைகளும் கல்வியில் அதிக வளர்ச்சி அடைய என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஆஃபியாவுடைய அம்மா பேசுகிறேன். மாநகராட்சி ஆரம்ப பள்ளி ஹாமிபுரம் மேலப்பாளையத்துலேருந்து. என் மகன் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் பாடினா, தேசபக்தி பாடல் பாடினான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவளுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவள் இன்னும் எல்லா இதுலேயும் கலந்துக்கிட்டு நல்லா ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை. அவளும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள். இந்த மாதிரி அவள் இது பண்ணதே இல்லை.
இப்போ தான் முதல்ல பேசி இது அனுப்பிவிட்டேன். அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். மாநகராட்சி ஆரம்பப்பள்ளி ஆமிபுரம் மேலப்பாளையம். அந்த ஸ்கூலில் என் பையன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் பேர் அப்துல்லா. நான் அவங்க அம்மா அலிமா பேசுகிறேன். அந்த ஆன்லைன் கல்வி மூலிமா என் பையன் ப்ரைஸ் வாங்கியிருந்தான். அதில் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான எங்கள் டீச்சருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ டீச்சர். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எங்களுக்கு அந்த ப்ரைஸ் கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அவன் அதை விட என் பையன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். ஏன்னா அவன் எதிர்பார்க்கவே இல்லை அந்த ப்ரைஸ் அவனுக்கு கிடைக்குன்னு சொல்லி. ஸோ அவனுக்கு அது கிடைச்சதுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு இன்னும் என்ன சொல்லணும்னா, இன்னும் படிக்கணும், எதுலையாவது கலந்துக்கணும், அம்மா அடுத்து நம்ம எப்போ அதில் அனுப்பலாம், அவன் அப்படி கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எனக்கு அவனை பார்க்கும்போது எல்லாத்துலேயும் அவன் யோசிக்கிறான், நம்ம இதில் வாங்கணும், அதில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாக ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கொடுத்ததுக்கு ஆன்லைன் கல்விக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் ஸ்கூலுக்கும் எங்கள் டீச்சருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ டீச்சர். ரொம்ப சந்தோஷமாக அவன் ஃபீல் பண்ணுறான். அவனை இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்காக அது யூஸ் ஆகுங்கும் போது நாங்கள் சேர்த்து விட்டதில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு அது என்னன்னு தெரியாது. நான் ஒரு இதாக தான் சேர்த்து விட்டேன். பட் இந்த அளவுக்கு இருக்கும் அவனுக்கு அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நிறைவாக எம் பள்ளியை சீர்படுத்தி சிங்காரமாக்கி நாளும் புது புது உத்திகளை செயலாக்கி 2023-24 ஆண்டுக்கான சிறந்த பள்ளி விருதை எம் பள்ளியின் வசமாக்கி லப்டப் லப்டப் என்பதற்கு பதிலாய் நம்பள்ளி நம்பள்ளி என்றே துடிக்கும் இரு இதயங்களை எம் பள்ளியின் உடைமையாக்கி தேனீக்கள் கூட இவர்களிடம் தோற்று போகுமோ எனும் அளவுக்கு அல்லும் பகலும் பாராது ஓய்வின்றி உழைக்கும் எம் பள்ளியின் தலைமையாசிரியர் அவர்கள் மற்றும் உதவி தலைமையாசிரியர் அவர்கள் இருவரின் அருமை குரல் பதிவுகளை இப்போது கேட்போமா? மேலப்பாளையம் ஆமிபுரம் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியிலிருந்து தலைமை ஆசிரியர் ஜோசப் மைக்கேல் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இணையவழி கல்வி வானொலி மாணவர்களை உற்சாகப்படுத்தி கற்றலை மேம்படுத்துவதோடு தமிழ் மற்றும் ஆங்கிலம் கற்றலில் ஈடுபாட்டோடு கூடிய ஆர்வத்தை உருவாக்குகின்றது. இதனால் மாணவர்களின் பேச்சுத்திறன் மேம்படுவதோடு கூச்ச சுபாவம் அளிக்கப்படுகின்றது. மேலும் மேலும் தன்னைத்தானே இதில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வில் மேலும் பயிற்சியை மேற்கொள்ள தூண்டுகின்றது. மாணவர்களின் சிந்தனையை தூண்டி உற்சாகத்தை கொடுக்க சான்றிதழ்கள் வழங்கப்பட்டமை பாராட்டுக்குரியது. தற்போது தாங்கள் உற்சாகப்படுத்துகின்ற இப்பயிற்சி வருங்கால பேச்சாளர்களை, சிறந்த சிந்தனையாளர்களை உருவாக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. தங்கள் பணிக்கு எமது மற்றும் எம் பள்ளியின் பாராட்டுக்கள். உங்கள் சிறப்பான பணி தொடர எம் வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஹாமிபுரம் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியிலிருந்து ஆசிரியர் அருள் மரிய ஜான் பேசுகிறேன். இணையவழி கல்வி வானொலி மாணவர்களுக்கு தங்கு தடையின்றி பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை அளிக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, மாணவர்கள் திருத்தமாக பேசுவதற்கும் பிழையின்றி பேசுவதற்கும் மாணவர்களுக்கு உதவுகிறது. தாங்கள் பேசியவற்றை தாங்களே கேட்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தனது குரலை தனது குடும்பத்தினர் கேட்டு தன்னை பாராட்டுகின்ற பொழுது மாணவர்கள் பேரானந்தம் அடைகின்றார்கள். இதன் மூலமாக மாணவர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கின்றது. அவர்களுடைய பேச்சாற்றல் வளருகிறது.
எந்த சூழ்நிலையிலும் பேசக்கூடிய ஒரு ஆற்றலானது அவர்களுக்கு கிடைக்கின்றது. பிற்காலத்திலே சிறந்த மேடை பேச்சாளர்களாக அவர்கள் உருவாவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை இந்த இணையவழி கல்வி வானொலி அளித்திருக்கின்றது. இணையவழி கல்வி வானொலி நிர்வாகிக்கு எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். குட்டி குழந்தைகளின் குதூகலத்தை விடவும் கோடி இன்பம் வேறென்ன வேண்டும். அந்த கள்ளமில்லா வெள்ளை மனதின் விடியலை விடவும் வேறென்ன விருது வேண்டும். சிறுவயது கல்வி சிலையில் எழுத்தாம், சிறுவயது கல்வி சிலையில் எழுத்தாம். சிறார்களின் சிந்தையில் இடம் பிடித்த இணையவழி கல்வி வானொலியின் சேவை நிதமும் எங்களுக்கு தேவை. நீ வாழிய வாழிய வாழியவே, இணையவழி கல்வி வானொலியே நீ வாழிய வாழிய வாழியவே. வாழ்த்துகிறோம் உள நிறைவோடு, வளருகிறோம் உன்னோடு. நன்றி, வணக்கம்.